உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, நாம் அடுத்த அத்தியாயமாக வாருங்கள் ஜோதிடம் அறியலாம்ங்கிறதுல பாதகாதிபதி பற்றி பேசணும். இந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் என்ன செய்வார்கள்? எனது பார்வையில், எனது அனுபவத்தில், பார்வை என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. அப்போ இன்றைக்கி எடுத்தவுடனே பாதகாதிபதி பாதகத்தை செய்யும், மாரகாதிபதி மாரகத்தை செய்யும்னா, இன்றைக்கி நிறைய பேர் மாரகத்தில், மாரகம் என்றால் ஒரு ஆபத்தான கண்டம், பாதகம் என்றால் பஞ்சமா பாதக செயல்கள் செய்வது போன்று அந்த கிரகங்கள் நமக்கு பாதகமான பலனை, சாதகமாக பாதகமானு பார்த்தா பாதகமான பலனை தரும் என்பது நூலில் சொல்லப்பட்டிருக்கு. கால் நூற்றாண்டுக்கு மேலே என்னுடைய ஆராய்ச்சியில் பாதகாதிபதி அப்படிங்கிறது அப்படியே பாதகத்தை செய்யறதில்லை. பாதகாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த பாவக காரகத்துவத்தை மைனஸ் பண்ணுது. அது என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதை தான் இங்கே சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஜோதிடத்தில் பலன் உரைக்க அழகாக அதை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஆரம்ப நிலை ஜோசியர் பலன் எனக்கு சொன்னால் நடக்க மாட்டேங்குது, அல்லது அதே மாதிரி சொல்ல முடியல, தயங்குறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோ வகுப்பு எடுக்கிறேன், தனியாக ஜூம் மீட்டிங்கில் எடுப்பேன். அது என்னுடைய நம்பர் 9842208655. அந்த நம்பரில் 9842208655. இதில் ஜாதக பலன் சொல்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 15 வாரம் கிளாஸ் எடுக்கிறேன். 15 செஷன், அதில் 3 செஷன் ஃப்ரீ. ஒவ்வொரு செஷனுக்கும் குறைஞ்சது 1000 rupees மட்டும். அதை வாங்கிட்டு அழகாக உங்களுக்கு 12 வாரம் ஜோதிட பலனை எடுத்துகிட்டு போகிறது கற்றுக் கொடுக்க தயார். இப்போ பாதகாதிபதிக்கு ஒரு மேச லக்னம். மேச லக்னம் என்பது சரலக்கணம். சரலக்கணத்திற்கு மாரகாதிபதி 2 குடையவன் சுக்கிரன், பாதகாதிபதி 7 குடையவன், அதே மாதிரி 11 குடையவன் பாதகாதிபதி. அப்போ சரத்துக்கு 2, 7, 11 இது பாதகத்தையும், இது பாதகம், இது மாரகம், இது சொல்கிறாங்க. இது அப்படியே நடந்துருமா சார்? எவ்வளவோ மேச லக்கணக்காரர்கள் உலகெங்கில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி மாரகமான பாதகமான திசைகள் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. சுக்கிர திசை 20 வருஷம் சுக்கிர திசை. மேச லக்கணக்காரங்க எல்லாருக்குமே அது நன்மையை செய்யாதா? கேள்வி. அப்போ நான் இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ நான் பொதுவெளியில் இதை சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆகாது, பாதகாதிபதி பாதகத்தை செய்யும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பாதகாதிபதி அந்த திசை நடக்குதா? மேச லக்கணத்துக்கு சுக்கிர திசை நடக்குதா? அப்போ அந்த பாதகாதிபதி எங்கே இருக்கிறாரு? இது கண்டிப்பாக இப்போ லக்னத்திலே இருக்கிறார். பாதகாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறார். மாரகாதிபதி சுக்கிரன் லக்னத்தில். அப்போது பாதகாதிபதி சனி எதுக்கு நான் சொல்கிறேன், எதுக்குன்னு சொல்லலை. இந்த 7 குடையவனும் 2 குடையவனும் மாரகாதிபதியாக இருந்து அந்த மாரகாதிபதி லக்னத்தில் நின்றால் அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ வரக்கூடிய காலகட்டங்களில் 2, 7 காரகத்துவத்தை எது கெடுக்கும். 2ங்கிறது பேச்சு, கொடுக்கல் வாங்கல், 7ங்கிறது கம்யூனிகேஷன்ஸ், அது தானாகவே கெடுத்துக்கிறது. இது மாரகன்னொடனே உயிருக்கு ஆபத்துன்னு எடுத்துடாதீங்க. ஜோதிடமே அவ்வளோதான். மாரகாதிபதி, ஏன்னா நானும் மாரகாதிபதி திசையும் பார்த்து வந்திருக்கேன், பாதகாதிபதி திசையும் கடந்து வந்திருக்கேன். என்னுடைய லக்கணம் வரும்போது நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ இந்த சனியை எடுத்துக்குவோம். சனி பாதகாதிபதி சனி திசை நடந்துகிட்ருக்கு. இப்போ சுக்கிரன் மாரகாதிபதி லக்கணத்தில், மாரகாதிபதி மாரக ஸ்தானத்தில். இது எல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஏதாவது டெபிலிட்டிஸ், பலவீனங்களை கொடுக்கும். எதில்? கொடுக்கல் வாங்கல், பேச்சு, வாய், முகம், பல்லு, காது, முகத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள், இதெல்லாம் ஏற்படலாம் இல்லையா? இப்போ 3ஆம் இடத்தில் மாரகாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஷேடோ ப்ளஸ் 3, 6, 8, 12, 1, 2, 3 மொத்தம் 12 கட்டத்தில் 4 கட்டத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மாரகாதிபதி என்பது
நம்மளுக்கு ஆகாத அந்த கிரகம் அது வலுவிழந்து காணப்படுகிறது. ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா தான் சொல்லுவார், 6, 8, 12 கூடையவன் வலுவாக இருக்கக்கூடாது. அது அந்த பாவக காரகத்துவத்தை ஸ்ட்ராங் பண்ணும். 6 கூடையவன் வலுவாக இருந்தால் கடன் அதிகமாகும். அது மாதிரி இந்த மாரகாதிபதிகள் 6, 8, 12 மறைந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாரகாதிபதிகள் இந்த சுக்கிரன் இப்போ 4ஆம் இடத்துல திசை நடந்தது அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. வீடு, வாகனம், தாயாருடைய உறவுகள், தாயாருடைய உடல்நலங்கள், அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா பூர்வீக சொத்துக்கள், அதே மாதிரி குழந்தைகள் ரூபத்தில் நமக்கு அது ஆகாத பலன்களை செய்யும். அதில் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா மனைவிக்கான கணவன் மனைவி அவங்களுடைய உறவு கெடும் அந்த திசை நடக்கும் பொழுது. புரியுதுங்களா? அதே மாதிரி 9ல் இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அப்பாவுடைய காரகத்துவம், அப்பாவுடைய உடல்நிலை, அப்பா மகன் உறவுகள், அதில் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா நம்மளுடைய கெரியர், தொழில். ஏன்னா பொதுவாக நமக்கு இது ஆகாத கிரகங்களை சொல்லும் பொழுது ஆகாதது எந்த பாவகத்தை இயக்குதோ அந்த பாவகம் டெபிலிட்டிஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டம். 11 மூத்த சகோதரன், லாப மேன்மைகள், இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் உண்டு பண்ணும். சரி, மேச லக்னத்துக்கு சனி திசை எப்படி இருக்கும்? சனி திசை உழைப்பால் உயர்தல், உழைக்கணும், அதனால் முன்னேற்றங்கள் பெறணும். அந்த சனி உங்களுக்கு பாதகாதிபதி என்று சொல்லும் பொழுது பாதகாதிபதி எந்த இடத்துல இருந்தால் எந்த பாதகத்தை செய்யும்? உதாரணத்துக்கு பாதகாதிபதி லக்னத்தில் அவராகவே தன்னுடைய சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது மாதிரி அவராகவே ஏதாவது தெரிஞ்சும் ஏடாகூடமாக ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஏட்டிக்கு போட்டியாகவே ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் சொத்துக்களை சிக்க வைக்கிறார். பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்து திசை நடந்தால் வாய் பேச்சினால மாட்டிக்கிறது, வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிறது, சொன்ன டயத்துக்கு பணம் கொடுக்க முடியாது. குடும்பஸ்தானம், குடும்பம், வரவு செலவில் பிரச்சனைகள். 3ஆம் இடத்தில் இருந்தால் அண்ணன் தம்பி உறவு. பாதகாதிபதி 3ல் மறைகிறது ஒரு பக்கம் நல்லது, இருந்தாலும் பாதகாதிபதி 3ல் நின்று திசை நடக்கும் பொழுது தன்னுடைய சகோதரனும் இவரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி அதனால் நஷ்டங்களை எதிர்கொள்கிறார். பாதகாதிபதி 4ஆம் இடத்துல ஒரு பழைய வாகனத்தை வாங்குறாரு, பழைய வீட்டை வாங்குறாரு, வீட்டோட அதை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு ஒரு வழி ஆகிறாரு. பாதகாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அம்மாவுக்கு ஏதாவது நோய் நொடிகள், இந்த மாதிரி வாகனத்தினால பிரச்சனைகள், நஷ்டங்கள் இது வருது. பாதகாதிபதி 5ஆம் இடத்திலிருந்து திசை நடந்தால் சனி பூர்வீக சொத்துனால் அதன் மூலமாக பாதகம் சேரும். அதில் நமக்கு பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உண்டான உறவுகள் கெட்டு போகும். உங்களுடைய எண்ணங்கள், புத்தி, சிந்தனைகள் தடுமாறும். 5ல் சனி திசை நடக்குது, பாதகாதிபதி திசை. அப்போது 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய மூளையை, அறிவை இயக்கக்கூடிய கனவுகள், ட்ரீம்ஸ். இது எல்லாமே ஒரு காதல் பண்ணுறோம். பாதகாதிபதி 5ல் இருந்து அந்த காதல் லவ் பிரேக்கப் ஆகுனா 6ஆம் இடத்துல இருக்கிறது பாதகாதிபதி நல்லது. ஏன்னா இது நோய் நொடிகள் அப்படிங்கிற சிம்டம்ஸ், ஹீலரும் சனி தான், டிசீஸ் அப்படிங்கிறது சனி தான். அப்படிப்பட்ட டிசீஸ் மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா சில ஆஸ்பத்திரி செலவுகள் வரும், கடனால் பெரிய பாதிப்பு இருக்காது, எதிரிகள் தோல்வி அடைஞ்சிருவாங்க. புரிஞ்சிட்டிங்களா கான்செப்ட்டு? பாதகாதிபதி 7ல் இருந்ததுன்னா மனைவியினுடைய ஸ்தானம், கணவனுடைய ஸ்தானம், கூட்டாளிகள், கூட்டு தொழில், இதில் பாதகம் சேரும் அவங்க மூலமாக நமக்கு. அப்போ கூட்டு தொழிலெலாம் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக ஜாதகத்தை தூசி தட்டி எடுத்து பார்க்கணும். மனைவியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணேன் சார், கணவனுக்கு எல்லா பணத்தையும் என் கணவன் அழிச்சு விட்டார் சார், கணவனை நம்பி விட்டுட்டு போனோம், மனைவிட்ட சம்பாதிச்சது பூரா மனைவிட்ட கொடுத்தேன் சார், நேராக சேலை கடையில் போய் எல்லா பணத்தையும் எங்கள் வீட்டில் சேலையாக மாற்றி வச்சுருக்காங்க சார். இப்படி ஒரு சின்ன விஷயங்களோட கிரகங்களுடைய தாக்கங்கள் ஒரு மனிதனை தாக்குகிறது. ஒன்றே மாரகாதிபதியில் மரணமும் பாதகாதிபதி வாழ்க்கையில் நடுரோட்டுக்கும்லாம் வர முடியாது. அது மாதிரி எடுத்துக்காதீங்க. பாவகத்தை, எந்த பாவகத்தை பாதகாதிபதி இயக்குதோ அந்த பாவகத்தினுடைய தன்மை நம்மளுக்கு இது சாதகமாக இருக்காது. சரிங்களா?
அதே மாதிரி பாதகாதிபதி 8ல் மறையிறது நல்லது. 6, 8, 12 6, 8, 12 இதெல்லாம் நல்ல பாவகம். பாதகாதிபதி கெட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டத்தினால வருமானம் வராது. தகப்பனாருடைய சப்போர்ட் இருக்காது. தகப்பனார் வழி சொத்துக்கள்னால மேன்மை இருக்காது. வெளிநாட்டு பிரயாணத்தினால பிரச்சனைகள், பணம் கட்டி ஏமாந்து போவோம். சொன்ன வேலை ஒன்று, கிடைச்ச வேலை 2. அவன் சொன்னது 1,50,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை, அங்கே போனால் 50,000 ரூபாய் சம்பளம். பாதகாதிபதி 9ல் இருந்தான். பாதகாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால், நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தொழில் நகரம். அப்படியே மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி 10ல் இருந்து திசை நடந்தவங்களுக்கு பார்க்குறேன். தொழில் வேலையாட்கள் பிரச்சனை, முன்னேற்றம் இல்லாத சூழல், தொழில் அமைஞ்சு ஒரு காலகட்டத்தில் நின்று போகிறது, இதெல்லாம் பாதகாதிபதி அங்கே. அடுத்தது பாதகாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்தால், சார் 11 கூடையவன் 11ல் ஆட்சி பெறுகிறார். அப்போது உங்கள் லக்கணத்திற்கு 11 கூடையவன் பலமாகலாமா? பாதகாதிபதி ஆகக்கூடாது. இப்போ வரக்கூடிய லாபங்கள்லாம் நமக்கு வந்து சேரல. புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜோதிட பலன்களை நீங்கள் எடுத்திங்கன்னா, உண்மையாலுமே பாதகாதிபதி உடனே பாதகத்தை செஞ்சிடணும்னு இல்லாமல், எந்த இடத்த இண்டிகேட் பண்ணுதோ அந்த பாவகத்தினுடைய தன்மைகளை அது கெடுத்து விட்டுரும். இதுக்கு அடுத்த ஆராய்ச்சி இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இதில் பண்ண முடியாது. ஏன்னா பாதகாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த ஸ்டார் லார்டு எங்கே இருக்குது, இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.